விவசாய சொந்தங்களே, இன்றைய வீடியோ பதிவில் பனமட்டையானது கருக்கு வெட்டப்பட்டு தற்போது அந்த அடுக்கி வைக்கப்பட்ட அந்த காட்சியானது தற்போது பார்க்கலாம். அந்த மட்டையானது தற்போது எப்படி கட்டாக கட்டுவது என்பதை பற்றிய ஒரு வீடியோ பதிவினை பார்த்தலாம். பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது அந்த வெட்டி எடுக்கப்பட்ட கருக்கிலிருந்து நாறு பட்டையானது இந்த கருக்கிலிருந்து நாம் எடுக்க இருக்கின்றோம். அந்த காட்சி பதிவுகளையும் தற்போது பார்த்துடலாம் நண்பர்களே. அந்த கருக்கானதை எடுத்துக்கொண்டுள்ளோம். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு கருக்கானது அந்த கருக்கு பகுதியை நீக்கிடலாம் நண்பர்களே. தற்போது இந்த கருக்கு பகுதியை நீக்கிக்கலாம். அதிலிருந்து நார்பட்டையானது எடுக்கப்பட்டு நார்களாக கிழிக்கப்பட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாறு கொண்டு இந்த மட்டையானது கட்டி வைத்துக் கொள்ளலாம் நண்பர்கள். அந்த இரு ஓரங்களில் உள்ள கருக்கு பகுதியை நீக்கலாம் நண்பர்கள். தற்போது இரண்டு பக்கமும் இந்த கருக்கானதை வெட்டி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைய பகுதியில் அந்த பட்டையானது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்கள். நார்பகுதியை எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்கள். கருக்கிலிருந்து இவ்வாறாக அந்த நார் பட்டையானது உரித்து எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்கள். பார்த்தீங்கன்னா இந்த பட்டையானது பிரித்து எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த முனைப்பகுதியில் கருக்கிலிருந்து அந்த பட்டையானது உரித்து கொள்ளலாம் நண்பர்கள். நாறு பட்டை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 பட்டை தேவையான அளவுக்கு எடுத்தாச்சு நண்பர்கள். நார் பட்டையானது எடுத்திருக்கின்றோம். பார்க்கக்கூடிய காட்சி பதிவு அந்த கருக்கிலிருந்து இப்போ பட்டையானதை எடுத்துக்கொண்டாச்சு நண்பர்களே.
இப்போ இதிலிருந்து அந்த நாரானது நம்ம எடுத்துக்கலாம் நண்பர்களே. இவ்வாறாக அந்த பட்டையானது பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு நாராக. தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது நாரானது எடுத்தாச்சு நண்பர்களே. அடுத்தபடியாக நம்ம அந்த மட்டையானது கட்டிக்கொள்ளலாம். இந்த வீடியோ பற்றியான பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள்.